ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் முடிவடைய போகுதுன்ற அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த தருணத்தில் இந்த படத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற அப்டேட்டை பாகுபலியினுடைய ஃபேம் கொண்ட பாகுபலிக்கு முன்னாடியே அவர் வந்து சூப்பர் டூப்பரான ஒரு ஆக்டர் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், அந்த மாதிரி பிரம்மாண்டமான படத்தில் நடித்த ராணா ரகுபதி அவர்கள் இந்த படத்தில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றேன் அப்படின்ற அப்டேட்டை அவருடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ செம வைரலா போயிட்டு இருக்குது. பவ்யா த்ரிகா இப்போ ரீசெண்டா அவங்களுடைய சாரியில் எடுத்த போட்டோஸ் இப்போ செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இதோ அந்த போட்டோஸ் உங்களுக்காக. ஆர்கே சுரேஷுடைய தயாரிப்பில் அவர் நடிக்கக்கூடிய அடுத்த திரைப்படம் தான் தென் மாவட்டம். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜான்றதும் அதில் அப்டேட் ஆயிருந்தது. ஸோ அதை பார்த்த நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்காக என்கிட்ட யாரும் கேட்கவும் இல்லை. அதனால இதில் என்னுடைய பெயர் இருக்குது, அது வந்து நான் கிடையாது அப்படின்ற அப்டேட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்குள்ள ஒரு பெரிய ஒரு குழப்பமே போயிட்டு இருக்குது. சாக்ஷி அகர்வால் அவங்க ஒரு போட்டோ ஷூட் வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல் ஷிம்மரி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய லாங் ஸ்லிட் கவுன்ல. அந்த போட்டோஸை வாங்க பார்க்கலாம். மலையாளம் மற்றும் தமிழில் பல படங்கள் நடித்த ஜோதி மாயா அவர்கள் இப்போ பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் எதுலேயும் நடிக்காமல் அப்படியே இருக்கிறாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்க வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ செம வைரலாக போயிட்டுருக்குது. ராஷிகானா இப்போ ரெட் ட்ரெஸ்ல அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. தலன்னு அவருடைய ரசிகர்களால் செல்லம் அழைக்கப்பட்டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள். அண்ட் இப்போ வந்து எல்லாரும் ஏகேன்னு தான் கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு அஸ் ஆக்டராக மட்டும் கிடையாது, அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்பவே ஈடுபாடு கொண்டவர். அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் அண்ட் கார் ரேஸ் இதெல்லாம் ரொம்பவே அவருக்கு விருப்பமான ஒரு விஷயம். அதே போல தான் அவருடைய மகனுக்கும் ஆத்விக் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ரொம்ப ரொம்ப விருப்பமானது. அப்பப்போ வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் கூட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அவருடைய பர்த்டே வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது. அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஃபுட்பால் கேம் சம்மந்தப்பட்ட ஃபுட்பால் பிளேயர்ஸ்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் பின்னாடி வச்சு அண்ட் கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஷேப்லேயே வச்சு அவங்களுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை இப்போ ஷாலினி அவர்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிருனால் தாக்கூர் பிளாக் ட்ரெஸ்ல அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். நீண்ட இடைவெளிக்கு
ஆண்டனிக்கு அப்புறமா கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் அவங்களுடைய காம்பினேஷன்ல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். அண்ட் இந்த திரைப்படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கிறாங்க. அண்ட் பல பேர் பல கேரக்டர் அப்படின்ற மாதிரி யார் யார் என்னென்ன கேரக்டர்லாம் நடிக்க போறாங்கன்ற ஒரு பெரிய ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு லீடிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது ஆக்டர், அவர் இப்போ இந்த படத்தில் நடிக்கலைன்ற மாதிரியான அப்டேட் வெளிவந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸான கால் ஷீட் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட இப்போ இந்த கண்டினியூஸ் கால் ஷீட் இல்லாத காரணத்தினால இந்த படத்தை விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி துல்கர் சல்மான் அவர்கள் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தர்ஷா குப்தா ஷிமரி ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதோ இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இப்போ ரீசெண்டாக தமிழக அரசினால் கொடுக்கக்கூடிய ஸ்டேட் அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2015 வருஷத்துக்கான திரைப்படங்களுக்கெல்லாம். அந்த வகையில் கத்துக்குட்டி படத்தினுடைய எழுத்தாளர், அதாவது வசனகர்த்தா அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எழுத்தாளர் வசனகர்த்தான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரா சரவணன் அவர்கள். அண்ட் அவங்க எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வசனம், சாப்பிட வழி இல்லாமல் சாகிறதுக்கு பேர் பட்னி கிடையாது அப்படின்ற அந்த வசனத்துக்காகவே இந்த விருது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. சிருஷ்டி நாகே இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த சல்வார் சூட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ வந்து அவங்களுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்குது. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு அவர்களுடைய அடுத்த திரைப்படம் கொரோனா குமார், இந்த படத்தில் அவர் கமிட் ஆகிருக்கிறாருன்ற அப்டேட்லாம் வெளிவந்தது. அண்ட் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்ன்றது கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரல. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய நாயகன் விஷ்ணு விஷால் அப்படின்ற அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் அஃபிஷியலாக இன்னும் இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவோம் அப்படின்ற அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. மஹிமா நம்பியார் அவங்களுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் கோட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம். இந்த திரைப்படத்தில் அவருடைய கசின் பிரதராக சொல்லக்கூடிய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் எஸ், எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய படம்னாலே வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்காக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் டிஃபால்ட்டாக அவருடைய பிரதர் பிரேம்ஜி அவர்களும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுவார். அதே போல் இந்த திரைப்படத்திலையும் பிரேம்ஜி அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குடும்பத்தினரும் இந்த படத்தில் இணைய போறாங்கன்ற அப்டேட் வெளிவந்திருக்கு. அவங்க யாரு, என்ன இதுல இணைய போறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சாரா அலி கான் இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் டிஷ்யூவில் அவங்க வேர் பண்ணியிருந்த சல்வார் சூட் அண்ட் அதோட அவங்களுடைய பிரதரும் கூட இருந்திருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. சான்சா ரோஷன் ஷேரான்றது ஹிந்தி திரைப்படத்து மூலயமா சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான்
தமன்னா அவர்கள். அண்ட் அவங்களுடைய 15 இயர்ஸ்ல அவங்க வந்து சினிமாவுக்கு இன்ட்ரோ ஆயிருந்தாங்க. அந்த படத்தின் கதாநாயகி நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பல வெற்றி படங்கள கொடுத்திருந்தாங்க. அண்ட் அவங்க சினிமா துறைக்கு வந்து இதோட 19 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 19 இயர்ஸ்க்கான வாழ்த்துக்கள அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் கூட நடிக்கக்கூடிய மத்த சினிமா செலிபிரிட்டீஸ் எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். மாதுரி தீக்ஷித் இப்போ ஒரு ரீசன்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து எடுத்திருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டி பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான சாரியில அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இன்னும் இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய Vplay X தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல Vplay யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.